சிஎம்சி ஊழிய ஐக்கியம் மூலமாக கொரட்டூரில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை ஜீவ தண்ணீர் அப்போஸ்தல சபையில் தொடர்ந்து அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் கர்த்தர் செய்த சில அற்புதங்களையும் கர்த்தர் செய்த கிரியைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் உங்கள் பார்வைக்காக இப்பொழுது சமர்ப்பிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற அபிஷேகம் நீங்க உட்கார்ந்து எழுந்து ஒரு ஜெபம். இது ஏன் உட்கார்ந்து உட்கார்ந்து பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? சோகம் இதுவரைக்கும் நான் ஜபத்துல உட்காந்துவேன், நான் தேவ ஆலயத்தில் உட்காந்துவேன், நான் உங்களை துதிக்கிறேன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நீங்க அப்படி அல்ல, உட்கார்ந்து இருக்கிறவனை எழுந்து வா என்று உணர்த்துகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து எழுந்து, இது நீ உட்காரக்கூடிய இடம் இல்லை. எழுந்து வா, என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா. நான் உன்னோடு இடைபெற விரும்புகிறேன். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்ய நினைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 2024 அந்த துவக்கத்தை துவக்குகிறார். அப்படி அழைத்துதான் போனார் மோசே. இறங்கி வருவதற்கு 40 நாள் ஆயிடுச்சு. நீ தீர்மானிக்கவே முடியாது. இத்தனை நாள் ஜெபத்தில் உட்கார, இத்தனை நாள் உபவாசத்தில் இருக்கிறேன். கர்த்தர் தீர்மானிக்கிற வழியே இந்த ஆண்டில் உங்களை வழி நடத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் அந்த அபிஷேகம் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு சிலருக்கு தரிசனம் பார்க்கிறீர்கள், அந்த தரிசனத்தை கூறுகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை, தொடர்ந்து போகிறீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு புதிய அவரே இந்த ஆண்டு உன்னை வேறு விரித்து நடத்த போகிறார். இந்த ஆண்டுல உன்னை வேறு விரித்து நடத்த போகிறார். உன்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்ற போகிறார். புதிய கிருபைகளோடு உனக்கு இறக்க போகிறார். புதிய வரங்களால் உன்னை பயன்படுத்த போகிறார். புதிய மனிதனாய், புதிய மனுஷியாக கர்த்தர் உன்னை உருவாக்கி மகிமை வர போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை வாழ்த்துவோம். பேசுறது உண்டு. ஃபோன் கால் வந்தாலே எடுக்காத இருக்கலாம். ஃபோன் எடுத்து வேகமாக வச்சுட்டு உள்ள வந்து உட்காரு அப்படின்னு தான் நடத்திட்டு வந்து 1 வீக்காக அப்படி தான் நடத்திட்டு வராரு. நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த டைமில் கூட என்ன வந்து ஜபத்தில் உட்காருங்கிறாரு. ஆராதனை எனக்கு 4 hours 5 hours பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நேற்றுக்கு நைட்டு 12 மணிலேருந்து 4 வரைக்கும் நான் ஆராதனை பண்ண வச்சாரு. அவரோட கூட இருக்க வைக்கிறாரு. அதான் இந்த வருஷம் வந்து அப்படி நானா எதுவும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு கர்த்தர் வந்து உறுதிப்படுத்திட்டாரு. கர்த்தர் தான் இதை செய்யறாரு அப்படின்ட்டு உறுதிப்படுத்தி அந்த அந்த அபிஷேகத்துல நிலைத்திருக்கிற மாதிரி செய்யறாருன்னு உணர்த்தப்பட்ட ஆவியானவர் இதனால நான் வந்து கிளம்பி வரும்போது எங்கள் வயிறு ரொம்ப ட்ரபிளாக இருந்துச்சு. அதனால நீ ஜூஸ் குடிக்க அப்படின்னாங்க. எதுவுமே இன்னைக்கு என்னால் இந்த வருஷம் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் இந்த உள்ள வந்து உட்கார்ந்த உடனே அந்த வயிறு ட்ராப்பை எப்படி சால்வ் ஆச்சுன்னு தெரியல. உள்ள வரும்போது ஒரு அபிஷேகத்தை, ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை உணர்ந்தேன். அதோட மாத்திரம் இல்லை, இந்த மைக்கு எடுத்து பாட ஆரம்பிக்கும் போது இந்த மைக்கை என்னால் பிடிக்கவே முடியல. அந்த மைக்கு ஃபுல்லாக ஒரு அக்கினியை உணர்ந்தேன். இது இந்த வருஷத்துல இது வந்து எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு அபிஷேகம், புதுவிதமாக இருந்துச்சு. அதோட மாத்திரம் இல்லை, ரொம்ப மனசு வேதனையில் இருந்தது. இந்த நாள் கர்த்தரோட வார்த்தை என்னை தேடிச்சு. அதோட இந்த ஸ்பைனல் ப்ராப்ளத்தில் ஸ்பைனலில் ரொம்ப பெயினாக இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்குறான்னு சொன்னது அது எனக்கு தான். ரொம்ப நாள் நான் சொல்லவே மாட்டேன். வீட்டில் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ண
இல்லை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட நான் வீட்டில் படுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு என் கால் பகுதியே ஒரு கை எனக்கு தெரியுது நல்லா இப்படி தட்டுறது அப்போ நான் எங்கள் அம்மா தான் தட்டுறாங்க போல இருக்குதுன்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா அம்மா கிடையாது. சரி யாரா இருக்கும் பாப்பா கூட வீட்டில் அந்த நிமிஷமா நான் ஏந்து போய் வீட்டில் அம்மா எட்டி பார்க்குறேன் இங்கேயே பார்த்துருக்குறாங்கன்னு அங்கேயே இல்லை. சரி உள்ள வெளியெல்லாம் சுற்றி பார்க்குறேன் அங்கேயே இல்லை, மேலே போயிடுச்சு. அப்போ யார் நம்மளை தட்டி விடுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை அப்படியே நம்ம முடிச்சாவே என்னால் நிற்க கூட முடியல. அது எப்படி இருந்ததுன்னா தூக்கி போடுற மாதிரியே இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நான் நல்லா உணர்ந்தேன். கர்த்தர் என்ன இந்த நாளில் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து நான் வல்லமையா அவருடைய அபிஷேகத்தை தந்து என்ன கிரீடமா இருக்கிற இந்த நாளில் கர்த்தர் எனக்கு உணர்ந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் தியானிக்க வேண்டிய பகுதியாக எடுத்து பார்ப்போம். 1 யோவானின் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நல்ல பாருங்க, நிலைத்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டுகளை கொடுக்கிற அபிஷேகம் நிலைத்திருக்கிற அபிஷேகம். அதாவது வந்துவிட்டு போகிற அபிஷேகம் அல்ல, கொஞ்ச நாள்ல குறைந்து கொண்டு போகிற அபிஷேகம் அல்ல, நிலைத்திருக்கிற அபிஷேகம். நிலைத்திருத்தல் அப்படின்னா என்னன்னாக்கா, இருக்கின்ற அந்த நிலைமையில் அப்படியே நம்ம இருக்க வைக்கிறது. அல்லேலூயா. கடந்த ஆண்டுல ஏற்றம் இறக்கம், ஜபம் இருந்தது, ஜபம் இல்லாம போச்சு. வேத வாசிப்பு இருந்தது, வேத வாசிப்பு இல்லாம போச்சு. உபவாசம் இருந்தது, உபவாசம் இல்லாம போச்சு. ஆனால் நிலைத்திருக்கும்படியான ஒரு கிருபையின் அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வருடத்தில் நீங்க பார்த்திருக்கீங்க, ஒரு நாள் ஜெபிச்சோம், 2 நாள் ஜெபிக்க முடியாத அனுபவங்கள் இருந்தது. ஒரு நாள் நல்ல வேதம் வாசித்தோம், 1 வாரம் வாசிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு நாள் உபவாசம் இருந்தோம், ஒரு வருஷம் முழுக்க உபவாசமே இருக்க முடியாத நிலைமைகள்லாம் வந்தது உண்டு. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆண்டுல அவர் கொடுக்கிற அபிஷேகம் நிலைத்திருக்க பண்ணுகிற அபிஷேகம். நிலைத்திருக்க, அன்ஸ்டெபிலிட்டி. அன்ஸ்டெபிலிட்டினா அப்பப்பொழுது இப்படியும் அப்படியும் மாறுகிறது. ஆனால் ஸ்டெபிலிட்டினா ஒரே நிலைமையாக நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. நினைச்சிருப்பீங்க, ஏன் என்னால் முடியல ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், இத்தனை நாள் உபவாசத்தில் உட்காரணும், ஜெபிக்கணும், என்னால் முடியல. இவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கணும், இவ்வளவு மணி நேரம் தேவனை துதித்து தனியாக ஜெபிக்கிற உட்காரணும் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலை. அதனால தான் வீடு சொல்வது, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவன் எப்படி அதை கூடி வர பண்ணுகிறார் என்று சொன்னால், நமது ஆவியானவரை கொண்டு நமக்கு கொடுக்கிற அபிஷேகத்தினாலே அந்த காரியங்களை இந்த ஆண்டிலே நம்ம வாழ்க்கையிலே நிலைத்திருக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனவரி மாதம் இருக்கிற அனுபவம் பிப்ரவரி மாதம் இல்லாமல் போக போவது கிடையாது. பிப்ரவரி மாதம் அதை விட அதிகமாக, டிசம்பர் மாதம் வரைக்கும் அது அதிகம் அதிகம் அதிகமாய் பெருக பண்ணி நிலைத்திருக்க பண்ணுகிற ஒரு புதிய கிருபையின் அபிஷேகத்தை கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டிலே நம் ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள சகோதரது யாக்கலுகிறா. அதனால தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க
வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே, அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இந்த அபிஷேகத்தினால் நீங்க அவருக்குள்ள நிலைத்திருக்க போகிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆஃபர் சிஸ்டம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஒன்று எடுத்தா ஒன்று ஜனவரி எல்லாம் போயிட்டு ரெடிமேட் ஷர்ட் வீட்டு போட்டான். 3 எடுத்தா ஒன்று ஃப்ரீ. ஆனால் தெரியாது, ஒரு காசை சேர்த்து தான் கொடுத்து 3த்தையும் வாங்குறோன்னு தெரியாது. என்ன பண்ணுவோம், 3 ஷர்ட் எடுத்துனப்பா, 1 ஃப்ரீயா. இந்த 1 காசு அந்த 3த்துலேயும் சேர்த்து வச்சுட்டு. ஆண்டவர் அப்படி இல்லை. முதலாவது நம்மை கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பண்ணுகிற அபிஷேகம். 2வது நமக்குள் நிலைத்திருக்க அபிஷேகம், நம்ம விட்டு கடந்து போகாத அபிஷேகம். என்ன வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னாங்க, சிம்சோனை விட்டு கடந்து போயிட்டார், சவுலை விட்டு கடந்து போயிட்டார். ஆனால் தாவீதை விட்டு தான் கடந்து போகாமையே இருந்தார். அல்லேலூயா. அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கி 40 ஆண்டு காலம் ஆசீர்வாதத்தோடு அவனை ஆட்சி செய்ய வைத்து, நரை வயதிலே அவன் முடிவு வரும் மட்டும் கர்த்தருடைய அபிஷேகம் அவனை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நிலைத்திருந்த ஒரு அபிஷேகம், கர்த்தருக்குள் அவனை நிலைத்திருக்க பண்ணின அபிஷேகம். அதனால தான் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து போனவர்கள் திரும்பவும் அந்த ஆவியை கேட்டு ஜெபம் பண்ணதா வேதத்தில் உதாரணம் இல்லை. ஆனால் தாவீது மாத்திரம்தான் சொல்லுவார், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாது ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என்னிலே சிருஷ்டியும். அல்லேலூயா. நிலைவரமான ஆவி தாங்க ஆண்டவரே. நிலைத்திருக்கிற ஒரு ஆவியின் அபிஷேகம் எனக்கு. இதுதான் தாவீது கேட்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இவன் இருதயத்துக்கு நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. நான் உமக்குள்ள நிலைத்திருக்கணும்னா, நிலைத்திருக்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எதிலெல்லாம் நம்ம நிலைத்திருக்கணும்? தேவனை விசுவாசிக்கிறதுல நிலைத்திருக்கணும், தேவனை உண்மையாய் பின்பற்றுறதுல நிலைத்திருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துறதுல நிலைத்திருக்கணும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுல நிலைத்திருக்கணும், தேவனுக்காய் காத்து இருக்கிறதுல நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அநேகர் பாருங்க, துவங்குவாங்க முடிக்க மாட்டாங்க, துவங்குவாங்க முடிக்க மாட்டாங்க. ஆரம்பம் சும்மா வேகமா என்ன ஆகும், ஓடும். கடைசியில் பிப்ரவரி ஆகி, மார்ச் ஆகி, ஏப்ரல் ஆகி, மே ஆன உடனே அப்படியே குறையும். அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல இன்னும் குறையும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் சுத்தமாக போயிடும். மறுபடியும் டிசம்பரில் ஆண்டவரை புதிய ஆண்டுக்காக காத்திருக்கிறேன், புதிய கிருமியோடு எனக்கு இறங்குங்க. இப்படியே நம்ம மனுஷ வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா, நிலைத்திருக்காமல் ஒரு ஆக்சிலேஷன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தான் நம்ம இருக்கிறோம். அதாவது ஏற்ற இறக்கம் கொண்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறோம். ஒரு நிலையான அனுபவம் நமக்குள்ள இல்லை. முதல் நாள் 5 மணி நேரம் தனியாக உட்காந்துட்டீங்கன்னா 2வது நாள் 5 மணி நேரம் உட்காந்து வைப்பேன். அப்போ என்னன்னாக்கா, எங்கேயோ உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க, எழுந்து கிளம்புவார். எங்கேயோ நின்று பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உள்ளே வந்து உட்காருவார். தூங்கி இருப்பீங்க, தூங்குனது போது எழுந்து முகத்தை கழுவிட்டு ஜெபத்துக்கு வா, தயாராக இருக்கிறது உட்காருங்க. கார்த்திகை கிறிஸ்டியனுக்கு வந்து மரியாதையை சமூகத்தில் உட்காந்து பைபிளை இப்படி நிலைத்திருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம எங்கே போனாலும் நம்மளை டீச் பண்ணுறது விட மாட்டேங்குது. என்ன பண்ணுது?
அதனால தான் அந்த யோவான் அழகா எழுதுறாரு, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, அது சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது போதித்தபடி அவரில் நிலைத்திருக்கிறது. போதிக்கிற அபிஷேகம் என்ன? நான் இன்னொருத்தர் ஊழியக்காரன் சொல்றேன், என்ன இருக்கிறீங்க ஊழியக்காரன் பார்த்தவங்க என்ன பண்ணுவோம், உங்களை விட்டு ஓடி உள்ள போய் சோத்துறோம். ஏன்னா ஹவுஸ் வெஸ்ட் பாஸ்டர் வரப்போ தான் நம்ம நடிப்போம். சந்துமுறையில் பாஸ்டர் வராருன்னு வந்து என்ன பண்ணுவோம், உட்காந்து ஆக்டர் போய் உள்ள போய் கதவை சாத்திக்குவோம். ஏன்னா நம்ம போல அவர் பார்த்துக்கூடாது. சோத்திரம் அலையிலையோ இப்படி கட்டின ட்ரெஸ் மாற்றினோமோ பாஸ்டருக்கு அது தெரியாது. உள்ள ரெண்டு ஜபத்தில் உள்ள இருக்கிறவர் என்ன பண்ணாரு, இந்த வேஷத்தெல்லாம் அவர் நிறைய பார்த்துட்டார். நம்ம கிட்ட சொல்லுங்க, இந்த வேஷத்தெல்லாம் நிறைய பார்த்துட்டார். நடிச்சுட்டு போனோம் கையிலே எடுத்து வந்து உள்ள உட்காருவார். அல்லேலூயா. நீங்க உட்காராத மட்டும் போங்க, அதுக்கப்புறம் உங்க கடையை பாருங்க. வருஷத்துல நீங்க கீழ்படியாத மட்டும் போய் பாருங்களேன், பிராக்டிக்கலாக பாருங்க. ஆண்டவர் கொடுக்குற வசனம் உண்மையா இல்லையா கீழ்படியாம போய் பாருங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து என்னெல்லாம் வாழ்க்கையில நடக்குதுன்றத பார்ப்பீங்க. அது வரைக்கும் மதிப்பா இருந்த வாழ்க்கை மதிப்பு குறையும். அது வரைக்கும் மதிப்பா பேசுறவங்க மதிப்பு குறைச்சி நம்மள பேசுவாங்க. அது வரைக்கும் நல்லா போகணும் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஆனால் உங்க மனசு வேதனைப்படுற மாதிரி சில சம்பவங்கள் அப்படியே புரிஞ்சுக்கணும். இது நமக்கு நடக்கல, நம்ம ஒருத்தரை பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம ஒருத்தருக்கு பண்ணிட்டோம். அதுக்கு இது என்ன ஆகுது, பிரதிபலனா நம்ம வாழ்க்கையில வருது. யாரை நம்ம அப்படி பண்ணிருப்போம்? ஆமா, ஆவியானவரை. அதனாலதான் பவுலும் சொல்றாரு, வேசியர்கள் சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்துகிற அநேக காரியங்கள். அவர் எப்பெல்லாம் துக்கப்படுறாரு தெரியுங்களா? இப்போ உங்க பிள்ளைய கூப்பிடுறீங்க இல்ல, டேய் வந்து உட்காரான்றீங்க, வரவே மாட்டேன்னு வெளியே உட்காந்து ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு என்ன வரும்? 4 பேர் இருக்கும்போது என்ன வரும்? தூக்கம் வரும். அந்த நைட்டு கோபம் வரும். சரியா? நான் தான் சொல்லணும், உதாரணம் தெரியவா? 4 பேர் இருக்கும்போது கூப்பிடுறீங்க, கணிக்க மாட்டேங்குது, வெளியே தான் இல்லை, நான் இங்கே தான் விளையாடுவேன். உங்களுக்கு என்ன வரும்? துக்கம் வரும். எல்லாருக்கும் அவமானப்படுத்துறேன், எல்லாருக்கும். ஏன் இதுன்னா, அவர் உனக்கு இருப்பார், கடை உட்காந்துருக்கல. இல்லை சிஸ்டர், இந்த கிறிஸ்துமஸ் இருக்குல்ல, நான் என்ன பண்ணேன், கிறிஸ்துமஸ் கடை ஆரம்பிக்காத, எழுது மரியாதையா உள்ள வந்துட்டு உணர்த்துவார். நீ உட்காந்து கிறிஸ்துமஸ்லேருந்து நியூ இயர் கடை வரைக்கும் பேசி ஒரு 5 மணி நேரம் ஓடி இருக்கும். அப்புறம் உள்ள வரல. உள்ள வர உடனே என்ன வரும்? பரிசுத்தாய் வராது, கொட்டாவி வரும். உள்ள உட்காந்த உடனே என்ன ஆகி வரும்? ஆமாம், கொட்டாவி வந்த உடனே கவுந்துருவேன். அன்னைக்கு கவுரு தான் 24வது வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருப்ப? சவுண்டே காணும். இல்லையா? புது வருஷமா என்ன ஒரு ஆசீர்வாதமா சொல்லுவேன்னா, அதாவது ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வரவங்களுக்கு நீதிபதி சொல்லுவாங்க, கண்டிஷனல் பெயில்வாங்க. என்னென்னா காலையிலே சாயந்தரமும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணிட்டு வரணுவாங்க. இவர் மட்டும் எப்போ கண்டிஷனோட தான் போடுவார். போன வருஷம் வரைக்கும் விட்டுட்டார் நம்ம மரியாதையா. சும்மா விட வருஷம் விட்டுட்டு இருந்தா என்ன ஆகும்? வேலை காக்காது. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலையிலும் சாயந்தரமும் வந்து ஒழுங்கா சைன் பண்ணிட்டேன்றாரு. என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அதாவது அப்படின்னா சொன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல என் எல்லைக்குள்ளதான் இருக்கிற, வெளியே போல அப்படின்றத அவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க. அதுதான் காலையிலையும் சாயந்தரமா சைன் போடுறது அர்த்தம். அப்படி இவரை போய் நீங்க காலையிலையும் சாயந்தரமா சந்திக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களை விட்டு நான் வெளியே அந்த உங்களுக்குள்ளதான்
நிலைத்திருக்க பண்ணுகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பண்ணுகிற அபிஷேகம். நம்மளை கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பண்ணுகிறதுனால இது என்றென்றைக்கும் நமக்குள் நிலைத்திருக்கிற அபிஷேகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவரால் அதை எடுக்க முடியாது. நல்லா பாருங்க. எப்படிப்பட்ட பரிசுத்தவானா இருந்தாலும் சபிச்சா கூட அபிஷேகத்தை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூட்டுக்காரத்துக்குள்ள சோறாங்கிறது கேட்டியா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பாரா? இப்படி எல்லாம் கேட்கலாம், ஆனால் கேட்க விட மாட்டார். கேட்க விட மாட்டார். ஏன் சொல்லுங்க? அன்னைக்கு நீங்க அந்த ஜவடத்தை விட்டு வந்து சாப்பாடு செஞ்சீங்கன்னா அன்னைக்கு ஆகுற வயிறு போலாது. வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எழுந்து வந்து சோறு ஆக்கி போடுன்ற வார்த்தையே வாயில வராது. சொல்லுங்க, என்னது வராது. அதுவே நீங்க வந்து சோறு ஆக்காத ஜபத்துக்கு போனீங்க, அது வேற மாதிரி ஆகிடும். ஒரு ஜபத்தில் வரும்போது உனக்கு வெளியே வந்துடும். நீ செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா தான் இப்படி நடக்கும். நான் திருப்தி அடைய நான் வேற ஒரு வரும்போது இப்படி டயர்டா இது பாட்டு பயிர் தூக்கிட்டு போயிருந்தாங்க. நான் என்ன பண்றது? செய்ய வேண்டியதை செஞ்சு, ஆனால் ஒரு சிலர் சொல்ல வந்து சூடு பண்ணி கொடுத்துட்டு போனோம். என்னது ஆர்டர் சொல்ல எதிர்பார்க்க சூடு பண்ண எதிர்பார்க்க சூடு. இந்த வருஷம் பார்ப்பீங்க, பாருங்களேன். நீங்கள் ஒன்றா இது விளையாட்டே கிடையாது. இந்த காரியம் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை விளையாட்டு. நீங்கள் இதுக்கு ஒபே பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்க பட்சத்தை வந்து செய்யறத உங்க கண்ணால காண வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு வெளியேறு பெற்ற அபிஷேகத்தை இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பண்ணும்படி நமக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்மளுக்கு சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. சகலத்தையும் குறித்து என்னது? சகலத்தையும். உன் வீட்டு காரியத்தை குறித்தும், உன் வேலையை குறித்தும், உன் ஊழியத்தை குறித்தும், உன் தொழிலை குறித்தும், உன் சரீர சுகத்தை குறித்தும் கட்டிக்கொள்ளணும். என்ன போதிக்கப்பட்டதா? எல்லாவற்றையும் குறித்து உனக்கு போதித்து நடக்கும். இன்னொருத்தர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே சொல்லிங்க. இனிமேல் உனக்கு இன்னொருத்தர் வந்து அறிவு சொல்ல வேண்டாம், அறிவு சொல்ல வேண்டாம். உனக்குள் இருக்கிற ஆவியானவரே அதை சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகமே அதை சொல்லிக் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒல்ல ஷகல துரபாதியா கலதுரபா. ஹல்லேலூயா. ஒரு மகிமை பாருங்க. அப்படியே நமக்கு ஒரு பிரசன்னம் அப்படியே அசைவாடிக்கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். லிமல ஷதுரியா கலதுரபூக்கியா ஒல்ல துருதர ஊஷவுரியா. தேங்க்யூ மாஸ்டர். உங்களை பார்க்குறவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் பார்க்க போகிறாங்க. இந்த நாளில் நீங்கள் முன்ன மாதிரி இல்லையே, முன்ன மாதிரி இல்லையே. சிரித்து பேசிட்டு திடீர்னு ஆர்டர் உனக்கு கிளம்பி வா உள்ளவங்க சொல்லிட்டு எழுந்து போய்கிட்டே இருப்பீங்க. இது வரைக்கும் ஐயோ சிஸ்டர் கோச்சிப்பாங்களே, இந்த பிரதர் கோச்சிப்பாரு, எழுந்து போனால் இவங்களுக்கு துக்கமாயிடுமே, அவங்களுக்கு துக்கமாயிடுமே இருப்போம். ஆனால் எழுந்து போகிறோன்னா இந்த வருஷம் உங்களுக்கு துக்கமாயிடும். சொல்லுங்க பார்க்கலாம். நீ எழுந்து போறன்னா என்ன சவுண்டே காணும்? நீ எழுந்து போலனா இந்த வருஷம் உனக்கு தான் துக்கமாகும். ஏன் சொல்லுங்க? கிருபை பெருக முடியாம அப்படியே நிற்கும். கிருபை பெருக முடியாம அப்போ நாளாக நாளாக நமக்கு ஒரு வேதனை வந்து எப்படி ஆயிட்டுமே. என்னைக்கு ஐயோ அன்னைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனதுனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கர்த்தருக்குள்ள எப்படி வளர முடியாமல் போயிடுச்சு. அப்போ நல்லா பாருங்க, ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா சாதாரணமாக அந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது கிடையாது. சாதாரணமாக அந்த கிருபை நம்ம மேலே வந்து இறங்குறதும் கிடையாது. பிதாவாகிய தேவன்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பூரண கிருபை நம்ம மேலே இருக்கிற தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன் பாருங்க. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூரணமாய் பொழிந்தருளினார். எந்த பரிசுத்த ஆவியை? எந்த பரிசுத்த ஆவியை? 2வது வசனம் வாசிங்க. ஒருவனையும் தூஷியாமலும் அப்படின்னா திட்டுறது இல்லை, திட்டுறது வேற, தூஷிக்கிறது, சபிக்கிறது வேற, தூஷிக்கிறது, கேவலமா பேசுறது, கேவலமாய் பேசுறது. சண்டை பண்ணாமலும், ஒருவனையும் தூஷிக்காமலும் சண்டை பண்ணாமலும் படிங்க. பொறுமையுள்ளவர்களாய். எப்படிமா? எப்படி? பெருமை உள்ளவர்களாய். என்னது? பொறுமையா? அப்படின்னா என்ன? பொறுமை அப்படின்னா என்ன? பொறுமைன்னா என்னப்பா? பொறுமைன்னா என்ன? பேசாம அமைதியா இருக்கிறதுதான் பொறுமை. அது பொறுமையா? அதாவது பேரு சொல்ற பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா பாருங்க நம்ம ஹேபிட் எப்படி கிடையாது. நாங்களும் அப்படின்னு அங்க முடிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டு வரணும்னு சொல்லி இந்த போயிட்டு நாங்களும் இன்னைக்கு அந்த மாதிரி முடியாது. முடிவுக்கு அவரு என்ன பண்ணாரு? அடுத்தது ஆரம்பிப்பார். அது இல்லை பிரதர், முதல்ல நான் சொல்றத அப்படின்னாரு. அடுத்தது நீங்க சொல்லிடலாம். இல்லை இல்லை பிரதர், நான் சொல்ல வந்தது மறந்துடும். முதல்ல நான் சொல்றது கடைசியா என்ன வந்துடும்? இந்த பொறுமை என்ன சட்டத்தினால வந்துடும் சொல்லுங்க. அப்படிதான் மற்ற வளர்க்கலைன்னு வருது. பொறுமைக்கு அடுத்தது என்ன வருது? இந்த பொறுமைக்கும் சண்டைக்கும் தொடர்பு இருக்குது. என்ன இது? ஏன்னா பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரன் தூசிக்கிறவனாயும் சண்டை பண்ணுகிறவனாயும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. திருப்பி படிவன் வாசனை பார்க்கலாம் புரியும். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. சாந்த குணத்தை காண்பிக்கிறதுக்கு நினைப்பூட்டுன்றார். உன் நடத்தை அவங்களுக்கு நினைப்பூட்டணும். யார? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அவர் சாந்தம் உள்ளவராய் அமைதல் உள்ளவராக இருந்தார். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் மயிர் கத்தரிக்கிறது முன்பாக வாய்த்திரவாத ஆட்சி போல் எழுதினாரா? வாய்த்திரவாத நம்மளுக்கு அதான் முடியல. இப்ப பாருங்க, இந்த நிலைத்திருக்கிற அபிஷேகம்னா அந்த அபிஷேகம் எப்படி தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல இருந்தது. ஒருவனையும் தூஷிக்கல, சண்டை பண்ணல, சாந்தத்தோடு இருந்து எல்லாருக்கும் நினைப்பூட்டாரு. என்ன நினைப்பூட்டாரு? என்ன நினைப்பூட்டாரு?
என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அப்படிதானே சொன்னாரு? பிதாவை காட்டும் கேட்கிறாங்க. ஏன்பா கஷ்டப்படுறீங்க? என்னை காண்கிறவன் பிதாவை. அப்போ பிதாவானவர் எப்படி இருப்பார்ன்றதை ஒரு சுபாவத்தை வச்சே என்ன பண்றாங்க. அப்போ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம சுபாவத்தை வைத்தே மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுமா? நினைப்பூட்டுமா? நினைப்பூட்டுதல் என்ன அர்த்தம்? மறந்துட்டு இருப்பாங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ பாட்டு கொடுக்குறது அப்படி. அவர் யாரோ எப்படி, அதுவே தெரியாம தான் இருக்கணுமோ? அதுவே தெரியாம தான் இருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ மேல் இருந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு நம்ம மேல பொழிந்தருளப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த 2வது வசனம் 3வது வசனம் லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா தெரியும். இப்ப படிங்க. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷர்களுக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும்படி நினைப்போட்டு, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும். எப்படின்னுமா பாருங்க, நாமும் புத்தியினர்கள் எப்படின்னுமா? புத்தி இல்லாதவர்கள் சொல்லு. புத்தி ஈனர்கள்னா புத்தி இருந்தது, இருக்க வேண்டிய நிலைமையில அந்த புத்தி எனக்கு இல்ல. கீழ்ப்படியாதவர்கள் வழி தப்பி நடக்கிறவர்கள் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடு பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். இப்படிப்பட்ட மனுஷர்களுக்குள்ளதான் இந்த அபிஷேகத்தை ஊத்துறாரு. அதனாலதான் சொல்றாரு, நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவரை நம்ம மேலே சம்பூர்ணமாய் அவருக்குள்ள இருந்தது. அந்த சுபாவம் ஏங்க நமக்குள்ள வரமாட்டேங்குது? அப்ப அந்த சுபாவத்தை நம்ம நிலைத்திருக்க பண்ணுகிறதுக்கு தான் அந்த ஒரு புதிய கிருபையின் அபிஷேகத்தை இந்த ஆண்டுல தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தோற்று போயிருக்கிறோம் நிறைய. கடந்த ஆண்டுல நிறைய தோற்று போயிருக்கிறோம். தேவனிடத்தில் சொன்னதெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டு இருக்கிறோம். மாறுவேன்னு சொல்லி மாறாம விட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி திரும்ப 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 செய்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில் தொடரக்கூடாது. ஹல்லேலூயா. புதிய வாழ்க்கையாக வெளிப்பட்ட விஷயத்தை சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் வேலை இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற அபிஷேகத்தை ஒருத்தரான இந்த வருஷத்தில் தடுக்க முடியாது. அவர் கொடுக்கிற கிருபைகளை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. அவர் திறக்கிற வாசல்களை ஒருவரால் அடைக்க முடியாது. அவர் கொடுக்கிற கிருபைகளை ஒருவரால் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். அதுக்கு தான் சொல்றேன், நீங்கள் தீர்த்துவின் புத்தகத்தை மாத்திரம் வீட்டில் போய் படித்து புரிஞ்சுடுங்க. இப்படிப்பட்டவர்களாக இருந்த நம்ம மேலே தான் தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் பொழிந்தருளியிருக்கிறார். இனி நான் புதிய மனுஷனாக வாழ்நாள். வருஷம் புது வருஷம் இல்லை, நான் புதுசாக மாற விரும்புகிறேன். புதிய கிருபையோட, புதிய தரிசனத்தோட, புதிய பலத்தோட, புதிய வளத்தோட, புதிய வாசலில் நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். எங்கெல்லாம் எனக்கு புதிய வாசலை திறக்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் போகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இந்த அபிஷேகம் எனக்கு நிலைத்திருந்தாதான் இந்த ஆண்டு அது என் வாழ்க்கையில் நிறைவேறும். இன்றைக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். நான் உனக்குள் நிலைத்திருக்கவும், உங்கள் அபிஷேகம் எனக்குள் நிலைத்திருக்கிற அபிஷேகம்
ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த மகிமையுள்ள அபிஷேகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து இறங்கினதே, இன்றைக்கு எங்க மேல வந்து இறங்குறாங்க. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனாலும் அதை கொடுக்க இதோ இந்த வருஷத்திலே உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன், திறந்த வாசலை வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஹிப் ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் அநேக நேரங்களில் இழுத்து பிடிக்குது, வலி இருக்குது. இன்னைக்கு இந்த அபிஷேகம் உனக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறது. அபிஷேகம் உனக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம். ஆராதனையில் கலந்து கொண்ட யாவரும் தேவனுடைய அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். சரீர பலவீனங்களில் இருந்தும் தேவனிடத்தில் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்து அக்கினி அபிஷேகமும் விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக.